அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம். இப்பெல்லாம் ட்ரீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பேஷண்ட்ஸ் எங்கே இருக்கிறாங்க? என்ன ராஜா சொல்கிற? நீ ட்ரீட் பண்ணதுக்கப்புறம் அந்த பேஷண்ட் யாரும் உயிரோடு இருக்க மாட்டாங்களா? ஆஹா, நைனா எல்லாத்தையும் தப்பாகவே புரிஞ்சுக்கிறாரு ஐயா. இல்லை நைனா, ட்ரீட்மெண்ட் முடிஞ்சதும் வீட்டுக்கு போயிடுவாங்கல்ல, அதைத்தான் சொல்கிறாரு. A few moments later. பேஷண்ட் வார்டுக்கு வந்தாச்சு. ஏப்பா ராஜா, ஏன் உனக்கு உடம்பெல்லாம் கட்டு போட்டிருக்கு? பஸ்ஸுன்னு நினச்சி ஏதோ ஞாபகத்தில் ஓடுற ட்ரெயினில் ஏறிட்டாராம். ஏன் ராஜா, கேரவன் முன்னாடியும் கார் முன்னாடியும் தான் விழுகிறாங்கன்னு நினச்சேன். இப்போது ஓடுற ட்ரெயின்லேயே ஏறி விழுக ஆரம்பிச்சிட்டாங்களா? என்ன பண்ணுறது நைனா, அப்படி ஆகிப்போச்சு. ஆமாம், ஓடுற ட்ரெயின் கூடயே ஓடி வந்தானே, ஓடி வராதுன்னு சொல்லலையா? சொல்லி கேட்குற நிலமையில இப்போ இல்லை நைனா யாரும். என்னது, நர்ஸு என்னை பார்த்து ஓடி வர்றாங்க. டாக்டர், 10ஆம் நம்பர் பேஷண்ட்டுக்கு வயிற்றில் கட்டி இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு. அப்புறம் எதுக்கு ஆப்ரேஷன் பண்ணணும்னு இங்கே வந்தானோ? அவருக்கு தற்கொலை பண்ணிக்க பயமாக இருக்கான். இன்னொரு சான்ஸ் கொடுத்து சாய்ஸில் விட்டு பாருங்கள். சாய்ஸ்னா என்ன ராஜா? ஆப்ரேஷன் பண்ணலாமா இல்லை வேண்டாமாங்கிறது தான் சாய்ஸ் நைனா. நைனா வா, நாம் போய் பேஷண்ட்ஸை பார்ப்போம். அப்பனா இவங்கெல்லாம் யார் ராஜா? ஐயோ நைனா, இவங்கெல்லாம் அட்மிட் பண்ண பேஷண்ட்ஸ். நாம் இப்போ பார்க்க போகிறது அவுட் பேஷண்ட்ஸ். அப்பன்னா வெளியில் வேற பேஷண்ட்ஸை நீ தங்க வச்சிருக்கியா? ஐயோ நைனா, அவுட் பேஷண்ட்ஸ்னா புதுசாக வர்றவங்க. மொதல் பேஷண்ட் யார்? நான் தான் டாக்டர். உனக்கு என்ன பண்ணுது? டாக்டர், மூளையில் ஆப்ரேஷன் பண்ணினதுலேருந்து எல்லாருமே என்னை மூளை இல்லாதவன்னு சொல்கிறாங்க டாக்டர். ஆப்ரேஷன் பணத்தை ஒழுங்காக கட்டினியா? கொஞ்சம் பாக்கி இருக்கு டாக்டர். அதான் எடுத்த மூளையை உள்ளே வைக்காமல் விட்டுருக்காங்க. ஒழுங்காக பாக்கியை கட்டிட்டு உன்னோட மூளையை வாங்கிட்டு போயிடு. வேண்டாம் டாக்டர். ஏன்யா? அந்த மூளையை நீங்களே வச்சுக்கோங்க டாக்டர். என்ன ராஜா, அவனோட மூளையை ஒன்றை வச்சுக்க சொல்லிட்டு போகிறான். அப்போது உனக்கு மூளையே இல்லைன்னு முடிவு பண்ணிட்டானா? நைனா, கொஞ்ச நேரம் கம்முன்னு இரு நைனா. அடுத்த பேஷண்ட். என்னது சீட்டு? டாக்டர், நீங்கள் எழுதி கொடுத்ததில் இந்த மருந்து மட்டும் எங்கேயுமே கிடைக்கல டாக்டர். எப்படி கிடைக்கும்? இது என்னோட கையெழுத்தியா? பாத்தியா நைனா, டாக்டர் தொழில் எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு. நாளைக்கு உனக்கு பெண் பார்க்க போகிறோம். என்ன நைனா, நீ என்னை பார்க்க வரேன்னு சொல்லிட்டு இப்போ என்னன்னா பொண்ணு பார்க்க போகலான்னு சொல்கிற? நீ டாக்டர் ஆகி இருக்க மாட்டேங்கிற டவுட்லேயே வந்த ராஜா. ஆனால் நீ தான் டாக்டர் ஆயிட்டியே. நிஜமாவே நம்பிட்டிய நைனா? நீ என் பையனாச்சே. ஆனால் நீங்கள் டாக்டர் இல்லையே நைனா. ஏன் ராஜா, அப்பன் தொழிலையே தான் புள்ள செய்யணுமா என்ன? ஆமாம், நீ எங்கள் அம்மாவை கல்யாணம் பண்ணதுலேருந்து என்ன வேலை நைனா செஞ்ச? கல்யாணம் ஆனதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் உங்கள் அம்மாவுக்கு கூட மாட ஒத்தாசையாக இருக்கேன். ஆஹா, என்ன ஒரு சூப்பர் வேலையா! நமக்கு கிடைக்க மாட்டேங்குதியா இந்த மாதிரி வேலையெல்லாம்? ஏனைனா, இதெல்லாம் ஒரு வேலைன்னு பெருமையாக சொல்கிற? நல்ல வேலை ராஜா, நீயும் என்ன மாதிரி ஆகாமல் கல்யாணத்துக்கு முன்னாலேயே டாக்டராக ஆயிட்ட. ஆஹா, நைனா ரொம்ப அழுத்தமாக நம்பிட்டார் ஐயா. உண்மை தெரிஞ்சா என்னாக போகிறாரோ? ராஜா, நீ பேஷண்ட்ஸை பாரு. இங்கே ரெஸ்ட் ரூம் எங்கே பாருக்கு? வெஸ்டனா இந்தியனா நைனா? இந்தியனே போதும் ராஜா. வேண்டாம் நைனா, உனக்கு வயசாயிடுச்சு, கீழே உட்கார முடியாது. ஏன் ராஜா, நான் ஏன் உட்கார்றேன்? படுக்கெல்லாம் போகிறேன். என்னது, பாத்ரூமில் படுக்க போகிறீங்களா?